கீதா சுரேஷ் தம்பதிகள் அடுத்த வாரம் தனி கொடுத்தன போகிறாங்க. இது என்ன சார் அதிசயம்? நிறைய பேர் தான் தனி கொடுத்தன போகிறாங்க. இதில் என்ன அதிசயம்னா அவங்க 2வது முறை தனி கொடுத்தன போகிறாங்க. அப்போது இந்த தெரு பிடிக்கலாம் அடுத்த தெருவுக்கு போகிறாங்களா? இல்லை, 47 வருஷத்துக்கு முன்னாடி தனி கொடுத்தன போனாங்க. இப்போ சுரேஷ்க்கு 75 வயசு, அந்த அம்மாவுக்கு ஒரு 70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் என்ற தனி கொடுத்தன போகிறாங்க. சுரேஷுடைய கவனம்லாம் நினைவுகள்லாம் பின்னோக்கி போகுது. அவர் மேரேஜ் ஆகி ஒரு மாதத்துக்கெல்லாம் தனி கொடுத்தணும்னு சொல்லும்போது அவங்க பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் சொந்தக்காரங்க எல்லாருமே அதை அப்போஸ் பண்ணாங்க. என்னங்க இது வந்து தனி கொடுத்தன போகிறீங்களே, இதெல்லாம் கரெக்டாக கூட்டு கொடுத்தது தானே பெட்டரு அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி இது சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க எந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க போகிறாங்களோ அங்கே இவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க ஏற்கனவே. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி 70 வயசு மேலே போச்சான்னா சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் தான் அது ப்ரிஃபர் பண்ணுறாங்க நிறைய பேர். ஏன்னா இவங்க பசங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. இப்போ சுரேஷ் கீதா தம்பதிகளுடைய பொண்ணு பையன் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களுக்கு க்ரீன் கார்டு வந்தாச்சு, அது அடுத்த மாதம் சிட்டிசன்ஷிப்பே வந்துடும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு சந்தோஷமான சமாச்சாரம்னா, யாரெல்லாம் அப்போ அப்போஸ் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. 2வது இவங்க பையனும் பொண்ணு வந்திருக்காங்க அமெரிக்காவிலேருந்து. இந்த தனி கொடுத்தனத்துக்கு வேண்டியான எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்குறாங்க. அவருக்கு கட்டில், அப்புறம் ஒரு ஈஸி சேரு, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தகுந்த மாதிரி கிச்சனில் சில எக்யூப்மெண்ட்ஸு, ஒரு ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகு, தூரத்தில் அவங்களுக்கு க்ரீன் கார்டு கண்ணுக்கு அழகு. இது இன்றைக்கி நல்லதாக தான் போச்சு.